நெருக்கடி கொடுத்தார்கள். நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் விடியற் காலை 3 மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையிலிருந்து அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை 2வது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல. தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள். பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார். உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய 8 மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன, சவுக்கு மீடியா ஆபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட 6-7 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும். அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருவதும் உங்களுக்கு தெரியும். கடந்த டிசம்பர் 2023 தமிழக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வசாதாரணமாக கடத்தப்படுகிறது, உடனடியாக இது தடுக்கப்பட வேண்டும், அப்படி தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது என்று டிசம்பர் 2003 தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் மீது தமிழக முதல்வர், உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றால் 66 உயிர்கள் பலியாயிருக்காது. இதுபோல பல்வேறு உண்மைகள் தமிழக மக்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் சவுக்கு மீடியா முடக்கப்பட்டது. இன்று 4 நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் மீது பாஸ்போர்ட் ஊழல் தொடர்பாக பொதுநல வழக்கை தொடர்ந்த வராகி என்ற பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வராகி என்பவர் கைது